இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த இணையத்தின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களை பார்த்து ஜெபிச்சிங்களா, வேதம் வாசிச்சிங்களா அப்படின்னு கேட்டாக்கா, பிரதர் நிறைய வேலை பிரதர், டைமே இல்லை பிரதர், இவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பலர் இப்படி சொல்லுவோம். ஆனா பரிசுத்த வேதாகமத்துல யோபு என்ற ஒரு மனிதர் இருக்காரு. அவருக்கு திரளான ஆஸ்திகள், சொத்து பத்துகள் நிறைய இருந்தது. ஆனா எல்லாத்தையும் ஒரே நாள்ல எல்லாம் இழந்து போயிட்டார். சொத்து மட்டும் இல்லாம தன்னுடைய சரீரத்திலையும் பல பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது. ஆனா அந்த புத்தகத்துடைய கடைசி பக்கங்களை நம்ம வாசிக்கும் போது யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் ஜெபிச்சார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் அவனுடைய முகத்தை பார்த்தார். பாருங்க, அதுக்கப்புறமா யோபுடைய வாழ்க்கையில் அவன் எதெல்லாம் இழந்தானோ எல்லாவற்றையும் 2 மடங்கு தேவன் கொடுத்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய காரியங்களை நம்ம இழந்திருக்கோம். நிறைய பிரச்சனைகள், இதை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கூட நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா நாம் தேவனோடு கூட ஜெபத்தில ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமானால், அவரையே நாம் அண்டிக் கொண்டு இருப்போமானால், அவரே என்னுடைய நம்பிக்கை என்று நாம் சொல்லுவோமானால், நாம் இழந்த அத்தனையும் அவர் 2 மடங்கு திருப்பி கொடுக்க வல்லமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். மனுஷனாலே கூடாதுதான், ஆனா என் தேவனாலே எல்லாமாகும், எல்லாமாகும். வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனத்துல, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். நித்தியமான ஒரு மகிழ்ச்சி. அது யாரால கொடுக்க முடியும்னா தேவனால மாத்திரம்தான் கொடுக்க முடியும். தெய்வீக சமாதானத்தை அவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனோடு கூட ஒரு நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நீங்கள் வருவீர்களானால், அவரை அண்டிக் கொள்வீர்களானால், அவரையே தன் நம்பிக்கையாக நீங்கள் கொண்டிருப்பீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாய், ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு நாளாய், இது ஒரு வெற்றியின் நாளாய் தேவன் உங்களுக்கு மாற்றித்தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், அவரை அண்டிக் கொள்வோம், நாம் ஆசீர்வதிப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரே நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர்.